நமக்கு பிரைமரி கிளாஸஸில் 3 கோல்டன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஞாபகம் இருக்கா? ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ. இந்த 3 வார்த்தைகளை தான் கோல்டன் வேர்ட்ஸ், 3 கோல்டன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஆனால் இந்த 3 கோல்டன் வேர்ட்ஸில் எதையெல்லாம் எத்தனை தடவை நாம் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ப்ளீஸ் யூஸ் பண்ணுவோம். நமக்கு யாராலையாவது ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னால், ப்ளீஸ் கொஞ்சம் செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு கேட்போம். அல்லது எதிர்பாராமல் நமக்கு யாராவது எதையாவது செஞ்சாங்க, நல்லது செஞ்சாங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதை கூட சில பேர் சொல்கிறத மறந்து போயிடுறாங்க. இந்த நடுவில் ரெண்டுத்துக்கும், இந்த ப்ளீஸுக்கும் தேங்க்யூக்கும் நடுவில் சாண்ட்விச் மாதிரி ஒன்று சாரின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை தான் வளர்ந்தவங்க குறிப்பாக இப்போல்லாம் உபயோகப்படுத்துகிறதே கிடையாது. ஆங்கிலத்தில் வேணால் சாரின்னு அப்படி நுனிநாக்கில் ஒட்டினதும் ஒட்டாததுமா அது மனசால் சொல்கிறாங்களோ இல்லை சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்கிறாங்களோ, ஆங்கிலத்தில் கூட சொல்லிடுறாங்க. மனசால் நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு உணர்ந்து சொல்கிறாங்களா அப்படின்னா நிறைய பேர் அதை சொல்கிறதே கிடையாது. நமக்கு நினைப்போம், என்னங்க ஒரு சாரி தானே, மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது என்ன ஒரு பெரிய விஷயமா? அது ஒரு மூச்சு விடுற மாதிரி, அது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் சொன்னால் தான் என்னென்னு இல்லை. நிறைய பேருக்கு எவ்வளவு பிரயத்தனம் பண்ணாலும் அந்த மன்னிச்சுக்கோ, நான் பண்ணது தப்பு அப்படின்றது சொல்லவே முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை தவிர்த்து வேறு எதை வேணாலும் செஞ்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லவே மாட்டாங்க. இது ஏன் அப்படி தெரியுமா? இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அப்போ நம்ம கூட தப்பு பண்ணுறவங்க தானோ அப்படின்ற எண்ணம் முதல்ல அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. அல்லது எதிராளி அவ்வளோதானா நீங்கள் அப்படின்னு நம்மளை குறைச்சி எடை போட்டுடுவாங்களோ. இவ்வளோ நாளாக நம்ம இமேஜ் ரொம்ப விஸ்வரூபமாக இருந்தது, திடீர்னு நம்ம மன்னிச்சுக்கோங்க நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு சாரின்றதை கேட்டுட்டோம் அப்படின்னா, நேத்திக்கு மழையில் இன்றைக்கி முளைச்ச காளான் மாதிரி குட்டையாக ஆகிடுமோ, ரொம்ப சின்னதாக ஆகிடுமோ நம்ம இமேஜ் அப்படிங்கிற ஒரு பயம். இது அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. மேக்கப்பே போடாத ஆர்டிஸ்ட் மாதிரி ஆகிடுவேனோ, ஒருவேளை தொண்டை கட்டின புலி மாதிரி ஆகிடுவேனோ. நம்ம புலின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், அது தொண்டை கட்டிக்கிட்டு பூனை மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டா எப்படி இருக்கும்? அது யாராவது புலின்னு மதிப்பாங்களா? அந்த மாதிரி ஆகிடுமோ, நான் மன்னிச்சுக்கோங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படிங்கிற ஒரு பயம்தான் சாரிங்கிறத தமிழில் குறிப்பாக மன்னிச்சுக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத சொல்ல விடாமல் அவங்கள தடுக்குது. ஒன்றுமே வேண்டாங்க, மன்னிச்சுக்கோயேன் அப்படின்னு சினிமாத்தனமாக சொல்ல வேண்டாம். ஒரு அப்பாவே பையன் தப்பே பண்ணலை, அவர் ஏதோ ஒரு கோவத்தில் பையனை பார்த்து சத்தம் போட்டுட்டாரு. ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், வாடா அதை ஏன்டா மனசில் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் இறங்கி போய் பேசுகிறதே மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு சாயல் தான். அதுதான் மன்னிப்பு. சாரிடா அப்படின்னு சொல்லாமல் சொல்வது தான். அதை சொன்னால் அந்த உறவுக்குள்ளே எவ்வளவு அழகான ஒரு ஒரு பாண்டேஜ் வரும் தெரியுமா? ஓ, அப்பா கூட நம்மக்கிட்ட சாரி கேட்குறாரு. அப்போது இந்த சாரி, அதாவது இந்த மன்னிப்பு கேட்குறதுன்றதுக்கு வயது பேதமெல்லாம் கிடையாது. யார் தவறு செய்தாலும் யாருக்கு செஞ்சாலும் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறத, அந்த ஒரு பழக்கத்தை இப்போ இருக்கிற இளைய தலைமுறையினர்கிட்டையாவது நாம் கொஞ்சம் வலுவாக கொண்டு வர பார்க்கணும். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த வார்த்தையே தெரியாமல் போச்சு. எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை தமிழில் மன்னிப்பு அப்படிங்கிறத நிஜமாவே பசங்க மனசில் எடுத்துக்குது. யாரையும் மன்னிக்கவும் தெரியல, யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கவும் தெரியல. அதனால் மன்னிப்பு கேட்குறதுங்கிறது எந்த வயதாக இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன்கிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டால் மன்னிப்பு கேட்கலாம். ஒரு மாணவன் ஆசிரியர்கிட்ட தவறாக நடந்துக்கும் போது கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும். அம்மா குழந்தைகிட்ட, குழந்தை அம்மா கிட்ட, அப்பா மகனிடம், மகன் அப்பாவிடம், அல்லது ஒரு அலுவலகத்தில் மேலதிகாரி தன் கீழே வேலை பார்க்குறவங்க கிட்ட, இந்த மாதிரி யாராக இருந்தாலும், எந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி, மன்னிப்பு கேட்க பழகிக்கொள்வது தான், அதாவது மிகச்சிறந்த மனித பண்பு என்னன்னா, மன்னிப்பு கேட்க தெரிய வேண்டும், அதே சமயம் மன்னிக்கவும் தெரிய வேண்டும். இந்த ரெண்டும் தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை மிக அழகானதாக நிச்சயம் மாறும். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.